ஒராச்சிமாருவை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவன் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவன். என்னாலேயே அவனை எதிர்த்து தோக்கடிக்க முடியுமான்னு தெரியல. 4வது ஹோக்காகே உயிரோடு இருந்திருந்தா அந்த மாதிரி எல்லாம் நீ யோசிக்க கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்த கிரேட் நிஞ்சா வார்ல என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் பழைய கதைகள். 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். சரித்திரத்தை நம்மளால மாத்த முடியாது. ஒராச்சிமாருவை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவன் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவன். என்னாலேயே அவனை எதிர்த்து தோக்கடிக்க முடியுமான்னு தெரியல. 4வது ஹோக்காகே உயிரோடு இருந்திருந்தா அந்த மாதிரி எல்லாம் நீ யோசிக்க கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்த கிரேட் நிஞ்சா வார்ல என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் பழைய கதைகள். 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். சரித்திரத்தை நம்மளால மாத்த முடியாது.